அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய துஆக்களுடைய திக்ருகளுடைய தொகுப்பில் இன்றைய வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கின்ற தஸ்பீஹ் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் காலையிலும் மாலையிலும் 3 முறை இந்த திக்ரை ஓதி வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நிம்மதியை கொடுத்து விடுவான், அவருடைய அருட்கொடையிலே அல்லாஹ் நிம்மதியை கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமலைத்தான் இன்றைய வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே அதற்கு முன்னால் எங்களுடைய வீடியோவிலே அதிகமான சகோதரர்கள் பார்வையிடுகின்றார்கள். அதனை சப்ஸ்கிரைப் செய்யாமலும் லைக் பண்ணாமலும் என்னுடைய வீடியோக்களை பார்வையிடுகின்றனர். எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதன் மூலம் இன்னும் அதிகமான நபர்கள் பார்வையிடுவதற்கு அது வழிவகுக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன துஆக்கள், என்னென்ன ஔராதுகள் தேவை என்பதையும் கமெண்டில் சொல்வதன் மூலம் நிச்சயமாக வரும் நாட்களில் அதனையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான திக்ருகளை, துஆக்களை ஓதி வருகின்றோம். அந்த வரிசையில் இது ஒரு சிறிய துஆதான். இந்த துஆவை ஓதுவதன் மூலம், வழமையாக இந்த துஆவை ஓதுவதன் மூலம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை, ஒரு மாற்றத்தை உண்டாக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த துஆ என்னவென்றால், சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த திக்ரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக ஓதி வந்தால் நிச்சயமாக பெரும் மாற்றத்தை காணலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் சிறந்த மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்குவானாக என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.